வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் டைம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்பதான் போட போகிற புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இந்த தேர்தலில் வந்து நான் யாருக்கு வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் வந்து உதயசூரியன் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பேன். ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. நான் படிக்கும்போது, நான் பிறக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து அறிவொளி இயக்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போயே எனக்கு வந்து பேர் வந்து சந்தானம்னு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆனால் வந்து மாற்றா வந்து சூரியகுமார்னு பேர் வச்சாங்க. அப்பயே அறிவொளி இயக்கத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மக்கள் நல பணியாளர் போஸ்டிங் வந்தார். அந்த போஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 3 டைம் தூக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற பஞ்சாயத்து செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 தான் 50,000 வரை சம்பளம் வாங்குறாங்க. அந்த சம்பளத்தை வந்து அப்பயே வாங்கியிருக்கலாம். 3 டைம் வந்து பணி நீக்கம், 3 டைம் வந்து டெர்மினேட் பண்ணாங்க. அதில் அதில் பாதிக்கப்பட்டதுனால, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதில் பாதிக்கப்பட்டதுனால வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ் இது என்ஜிஓ என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணார். என்ஜிஓன்னா பொதுமக்களுக்கு வந்து லோன் கொடுக்குறது, அதாவது மகளிர் சுய உதவிக்குழுக்கள ஆரம்பித்து ட்ரைனிங் கொடுத்து அதில் குடும்பத்தை முன்னேற்றினார். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டாக வந்து எல்ஐசி ஆலோசகராக பணி செஞ்சு வந்து குடும்பத்தை காப்பாற்றினார். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கஸ்டமர் நிறைய பேர் வந்து மெஜாரிட்டி வாங்கினாங்க. எங்கள் அப்பாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து நிறைய பேர் வந்து லோன் வாங்கி எத்தனையோ குடும்பங்கள் வந்து பயன்பெறாங்க. எத்தனையோ கஸ்டமர் வந்து எல்ஐசியில் வந்து பெனிஃபிட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் கஷ்டங்கள் தீர்ந்திருக்கு. இதெல்லாமே வந்து எங்கள் அப்பா வந்து தனி ஒருத்தனாக வந்து போராடி தான் வாங்கி கொடுத்தாரு. 3 முறை வந்து பணி நீக்கம் மக்கள் நல பணியாளரா. அப்போவே வந்து கலைஞர் முதல் தலைமுறை பட்டதாரியில் தான் நான் படிக்க வச்சாரு. நான் பிரைவேட் ஸ்கூலில் எங்கள் வருகூர் வேளாங்கண்ணி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலே வந்து 1016 மார்க் அப்பயே வந்து 84% எடுத்தேன். அப்போ வந்து எனக்கு முதல் தலைமுறை பட்டதாரியில் படிக்கிறது வாய்ப்பு வந்து அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்மேன் ஒய் குரூப்பில் கூட எனக்கு வாய்ப்பு வந்தது யூனிஃபார்ம் ஜாபுக்கு போகிறதுக்கான. நான் வந்து கலைஞர் முதல் தலைமுறை பட்டதாரியில் படிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு போனேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுமே, படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் வாரிசு போஸ்ட்டில் எம்ஜிஆர் நர்ஸ் கோஆர்டினேட்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாத இப்போ அதுக்கப்புறம் சமூக ஆர்வலராக கடந்த 2 வருடத்தில் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கேன். எந்தெந்த அவார்டுக்கு பத்மஸ்ரீ அவார்டு ட்ரை பண்ணியிருக்கேன், பெரியார் விருது அவார்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதே போல் ராஜ்யசபா சீட்டுக்கு ட்ரை பண்ணேன், எம்எல்ஏ சீட்டுக்கு ட்ரை பண்ணேன். அதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு என்னுடைய சமூக சேவை சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். இத்தனை விஷயங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து திமுகவில் இருந்து சாதிச்சார். இப்போ எங்கள் அப்பா ஃப்ரெண்ட் எல்லாமே என் கூட தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதில் வந்து கட்சியிலே 2 பொறுப்பு கொடுத்தாங்க. எடுத்த உடனே ஒன்றே 2 பொறுப்பு கொடுத்தாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நான் வந்து திமுகவுக்கு தான் ஓட் பண்ணுவேன். இதை நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு வெளிப்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ போட்டோம். ஓட் பண்ணுறது அவங்கவுங்க விருப்பம். தொடர்ந்து சூரியன் டைமை பாருங்கள். தேங்க்யூ.